வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து காங்கிரஸ் தீவிரவாதிகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து வங்க பிரிவினை அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ காங்கிரஸ் தீவிரவாதிகளில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர திலகர். ஓகேவா? ஸோ இவர் தான் தீவிரவாதிகளில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படக்கூடியவர். ஸோ தீவிரவாதிகள் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 1905லேருந்து 19 இந்த பீரியடை தான் தீவிரவாதிகளின் சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ காங்கிரஸ் வந்து மிதவாதிகளோட ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தப்ப மிதவாதிகள் பீரியட்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஐஎன்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 1885லேருந்து 1905 வரைக்கும் மிதவாதிகள். ஸோ அதுக்கப்புறம் தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ மனு செய்கிறது இதிலெல்லாம் எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறனால அவங்க தனியாக பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அண்ட் தீவிரவாதிகளால் தலை தூக்க முடியவில்லை ஸ்டார்டிங்கில். ஓகேவா? ஸோ வங்க பிரிவினை அப்போ தான் நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம் இல்லையா? ஸோ வங்க பிரிவினை எந்த டேட் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் 1905ல் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறதுனால தான் தீவிரவாதிகள் சுதேசி இயக்கத்தின் மூலம் தங்களை தெளிவாக அடையாளம் காட்டி கொண்டனர்னு சொல்கிறாங்க. ஸோ அரசியல் குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள், மக்களோட ஆதரவோடு கூடிய இயக்கம், இந்த 3 விஷயங்கள்லையும் தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் நிறையவே முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ தீவிர தேசியத்தின் தோற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அரவிந்த கோஷ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட பீரியட் வந்து 1872லேருந்து 1950 வரைக்கும். ஸோ இவர் ஃபஸ்ட்டு இங்கிலாந்துலேருந்து இந்தியா வந்ததும் 1893ல் இந்திய தேசிய அரசியலில் ஒரு தீவிரவாத விதைகளை விதைத்தது யாருன்னா இந்த அரவிந்த கோஷ் தான். அண்ட் பம்பாயிலேருந்து வெளியான ஒரு பத்திரிக்கையில் நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாமில் லாஸ்ட் டைம் கேட்டிருப்பாங்க. அண்ட் அது இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படிங்கிறது அரவிந்த கோஷ் எழுதினது. ஸோ அதில் காங்கிரஸையும் காங்கிரஸோட தலைமையும் பற்றி குறை கூறி அவர் எழுதியிருப்பார். காங்கிரஸை வந்து ஒரு மத்திய தர வகுப்பாரோட கருவி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பார். சின்ன சின்ன சீர்திருத்தங்களுக்காக தங்களோட ஆற்றலை விரயம் செய்வதாக யாரை குற்றம் சாட்டினார் அப்படின்னா காங்கிரஸ்காரங்களை குற்றம் சாட்டியிருப்பார். ஓகேவா? ஸோ தேச விடுதலை, மக்கள் ஆதரவை திரட்டுதல், புரட்சியின் மூலம் மாற்றம் ஏற்படுத்துதல், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அரவிந்தர் வந்து சொல்லிகிட்டே இருந்திருப்பார். இதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிசம், தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இவரை வர்ணிச்சிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தீவிர தேசியம் தோன்ற காரணம். ஸோ இந்த தீவிர தேசியம் அப்படிங்கிறது நிறைய ரீசன்னால் தோன்றுச்சு. மெயினாக பார்த்தோன்னா 1858ல் வெளியிடப்பட்ட பேரரசியோட பிரகடனம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து எழுத்தளவில் தான் இருந்துச்சே தவிர எதையுமே அவங்க நடைமுறைப்படுத்தலை. ஓகேவா? ஸோ கவுன்சில் சட்டங்கள் நிறைய வந்துச்சு. 1861 ஆகட்டும் 92 ஆகட்டும் எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் 1896-97 பீரியடில் பஞ்சம். ஸோ அந்த பஞ்சத்துலேயும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தலையீடா கொள்கை அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் பெரிய ஆக்ஷன் எல்லாம் எதுவும் எடுத்திருக்க மாட்டாங்க. பம்பாய் ராஜதானியில் பரவிய கொள்ளை நோயை கட்டுப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கைகளையுமே பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க. அதுவும் மக்கள்கிட்ட பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ பூனாவின் கொள்ளை நோய் கமிஷனர் ராண்டும் அவரது உதவியாளர் லெப்டினன்ட் அயஸ்டும் சுட்டு கொல்லப்பட்டனர். ஓகேவா? அப்போது பூனாவில் ராண்டும் யாரும் அயஸ்ட் அப்படிங்கிற 2 பேர் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க. விக்டோரியா மகாராணியாரோட பட்டமளிப்பின் வைர விழாவை கொண்டாடுறதுக்கு நிறைய பணம் அப்படிங்கிறது செலவு செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த நாடுகள்லாம் ஒப்பந்த கூலிகளாகவும் பிழைப்புக்காகவும் சென்று தங்கிய இந்தியர்களுக்கு இன்னல்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் பெருசாக எந்த நடவடிக்கையும் ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. அண்ட் இத்தாலியை அபிசீனியா தோற்கடித்தது எப்போ 1896ல். ஸோ ஜப்பான் ரஷ்யாவை வென்றது 1905ல். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த போர்கள் மாதிரி நடந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இது வந்து இந்திய இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கும். நேற்றே பார்த்துருப்போம், அந்த ரஷ்ய புரட்சி நடந்ததெல்லாம் இந்திய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது. அப்போ எல்லார் மனசுலையும் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ மிதவாதி தன்மையில் போனால் பெருசாக எதுவுமே நடக்காது, தீவிரவாதத்தை கையில் எடுத்தால் தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் தீவிரவாதம் அப்படிங்கிறது தூண்டி விடப்படுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மராட்டிய வீரர்களையும் 1857 கிளர்ச்சி தலைவர்களையும் முன்மாதிரியாக கொண்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷாரின் இந்திய எதிர்ப்பு கொள்கை
தீவிர எண்ணம் கொண்ட தேசியவாதிகளுக்கு எரிச்சலூட்டுறதா இருந்துச்சு. அண்ட் விடுதலை இயக்கங்கள், கரிபால்டி மாஜினி இந்த மாதிரியான தலைவர்களோட தியாக செயல்கள், புரட்சி கருத்துக்கள் எல்லாம் நல்ல ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அண்ட் 1908 பம்பாய் தொழிலாளர் வேலை நிறுத்தம், தேசிய காற்று எத்திசை நோக்கி அடிக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபைனலாக கட்சன் பிரபுவோட கொள்கை அப்படிங்கிறது குளவி கூட்டில் கைவற்ற கதையாயிற்று. ஸோ இந்த மாதிரி தான் இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது தோன்றுது. அண்ட் இதுதான் வந்து இந்த தீவிர தேசியம் அப்படிங்கிறது தோன்றதுக்கு முக்கியமான இருந்த சில காரணங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிலேய ஆதிக்க அடக்குமுறை கொள்கையால் எரிச்சல் அடைந்த மிதவாதிகளோட தோல்வியினால் ஏமாற்றம் இந்த மாதிரியெல்லாம் அடைஞ்சிருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட ஒரு கூட்டமைப்பு தான் யார் தீவிரவாதியாக கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ தேசிய இயக்கத்தின் தீவிரம் தளர்ந்து விடும் என்று அவங்க பயப்பட்டாங்க. ஸோ சுயராஜ்யமே எங்களோட குறிக்கோள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சுயாட்சி முறையே சிறந்த அரசியல் முறை என தீவிரவாதிகள் கருதினர். பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் இவங்க பெருமைக்கும் புகழுக்கும் உரிய தீவிரவாத தலைவர்களாக திகழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரத் காங்கிரஸ் பிளவு. ஸோ 1907 இல்லையா. ஸோ காசி காங்கிரஸ் 1905 நடக்குது. இதோட இந்த மீட்டிங்கோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே இருந்திருப்பார். ஓகேவா. ஸோ இந்த டைமில் வந்து காங்கிரஸ் பிரிஞ்சது அப்படிங்கிறது யாராலையுமே தடுக்கவே முடியல. ஸோ இதோட பின்னணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காசியில் காங்கிரஸ் வந்து 1905 அதாவது பனாரஸில் கூடுது. ஸோ அதுக்கு யார் தலைமை தாங்குறாங்க? கோகலே. ஓகேவா. ஸோ அவர் வந்து சுதேசி இயக்கத்தோட பெருமைகள் எல்லாம் புகழ்ந்து பேசுகிறாரு. இதில் வந்து நிறைய இந்த தாதாபாய் நௌரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்கள மாதிரிப்பட்ட மிதவாத தலைவர்கள் எல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. பட் ஸோ இந்த ஒரு வெறுப்பு தான் என்னாச்சு அப்படின்னா இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது தோன்ற காரணமாக இருக்குது. திலகர் வந்து சாத்வீக போராட்டம் பற்றி கொண்டு வந்த தீர்மானம் மிதவாதிகள் தீவிரவாதிகளிடையே பலத்த சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மோதல் அப்படிங்கிறத தடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ கல்கத்தா காங்கிரஸ் 1908. ஸோ கல்கத்தா காங்கிரஸ் 1906. இந்த 1906 ஐஎன்சி செஷனுக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. ஓகேவா. ஸோ இதில் வந்து வங்கப்பிரிவினை முடிந்த முடிவு என்ற மார்லி பிரபுவின் அறிவிப்பு தீவிரவாதிகளை வெகுண்டல செய்கிறது. ஸோ கல்கத்தா காங்கிரஸ் கூடுது. திலகர் தான் இந்த காங்கிரஸோட தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட் மிதவாதிகள் வந்து அதுக்கு ஏற்றுக்கலை. காங்கிரஸ் தாதாபாய் நௌரோஜியில் தலைமை தாங்க ஒப்புக்கொண்டதால் அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது விலக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ நௌரோஜி ஆங்கிலேய அரசாங்கத்தின் காட்டுமிராண்டி கொடுங்கோல் ஆட்சியை கண்டிச்சிருப்பார். சுயராஜ்யம் தான் காங்கிரஸோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். இப்போ சூரத் காங்கிரஸ் 1907. ஸோ காசி காங்கிரஸ் பார்த்தோம், கல்கத்தா காங்கிரஸ் பார்த்தோம், சூரத் காங்கிரஸ். ஸோ தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் இந்த இடைவெளி அப்படிங்கிறது கம்மியாகலை, அதிகரிச்சுட்டே தான் போகுது. அப்போ காங்கிரஸ் நாகபுரியில் கூடுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நாகபுரி வந்து தீவிரவாதிகளோட கோட்டை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காங்கிரஸ் கூடுமிடமான இந்த மிதவாதிகள் அதிகமாக கூடுவாங்க இல்லையா. ஸோ மிதவாதிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த சூரத் அப்படிங்கிறது. அதனால தான் ஃபஸ்ட்டு நாகபுரியில் நடக்க இருந்த மீட்டிங்கை வந்து சூரத்துக்கு மாற்றுறாங்க. ஸோ சூரத் காங்கிரஸ் 1907 டிசம்பர் 26 அன்னைக்கு கூடுது. ஓகேவா. இதில் 3 முக்கிய கோரிக்கைகள் அப்படிங்கிறத திலகர் வைக்கிறாரு. ஒன்று என்னென்னா கடந்த ஆண்டு கல்கத்தா காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷய ஆலோசனை குழு. ஓகேவா. சப்ஜெக்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறதோட உறுப்பினர்களை நம்ம முறையாக செலக்ட் பண்ணணும். தேர்டு வந்து காங்கிரஸ் கூட்ட தலைவரை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி 3 கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. யார்? திலகர் தான் சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ இந்த 3 கோரிக்கையுமே மிதவாதிகள் வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஸோ டாக்டர் ராஷ்பிகாரி கோஷின் பெயர் முன்மொழிஞ்சிருப்பாங்க. தீவிரவாதிகள் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ எஸ்என் பானர்ஜி கோஷின் பெயரை வழிமொழிய சென்றபோது கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது. கூட்டம் ஒத்திவைக்கப்படுது. ஓகேவா. அப்போ இந்த டைமில் தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ராஷ்பிகாரி கோஷை சொல்கிறாங்க. இந்த மிதவாதிகள் எல்லாரும் இவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாலா லஜ்பதி ராய் தான் தலைவராக இருக்கணும்
பாலகங்காதர திலகர் தான் தலைவராக இருக்கணும்னு அவங்க ஒரு பக்கம். ஓகேவா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. இப்போது நான் அடுத்த நாள் 27 டிசம்பரில் காங்கிரஸ் கூடுறப்ப எஸ்என் பானர்ஜி தனது பேச்சை விட்ட இடத்துலேருந்து தொடங்குறாரு. ஸோ பட் அவர் வந்து திலகரை வந்து பேச விடலை. ஓகேவா, அதனால் அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது அந்த இடத்துல காணப்படுது. தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒருத்தருக்கு மோதிக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ கூட கீழேருந்து செருப்பெடுத்து வீசுவாங்க. அது வந்து தப்பி எல்லார் மேலேயும் பட்டு போகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எழுதினது யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா அந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ எப்படியோ போலீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே, இதெல்லாம் டிசம்பர் 27 நடக்குது. ஸோ டிசம்பர் 28 மிதவாதிகள் டாக்டர் ராஷ்பிகாரி கோஷின் தலைமையிலும் தீவிரவாதிகள் அரவிந்த் கோஷின் தலைமையிலும் தனித்தனியாக கூடி தீர்மானங்களை நிறைவேற்றிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். தீவிரவாதிகள் அரவிந்த் கோஷ் தலைமை, மிதவாதிகள் ராஷ்பிகாரி கோஷோட தலைமை. ஸோ காங்கிரஸ் இப்படி தான் வந்து பிளவுபடுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆரம்பித்து ஃபைனலாக காங்கிரஸ் பிளவுபடுது. இதுதான் சூரத் பிளவு. ஸோ சூரத் காங்கிரஸ்க்கு அப்புறமா காங்கிரஸ் வீடு 2 பட்டுச்சு. ஒன்று கோகலேயின் தலைமை, இன்னொன்று திலகரோட தலைமையில் செயல்பட்டிருப்பாங்க. ஸோ சூரத் பிளவு காங்கிரஸையும் தேசிய இயக்கத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், பலவீனப்படுத்தியிருக்கும். லாலா லஜ்பத் ராய், அஜித் சிங், திலகர் இந்த மாதிரி எல்லாருமே கைது செய்யப்பட்டு பர்மாவில் இருக்கக்கூடிய மாண்டலே சிறையில் அடைக்கப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அண்டு பிரிந்த காங்கிரஸ்காரர்கள் மீண்டும் எங்கே தான் சேர்றாங்கன்னா 1916. ஓகேவா, ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னாவோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். அதனால தான் சரோஜினி நாயுடு அவரை வந்து அந்த புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான். அடுத்தது தமிழ்நாட்டில் தீவிரவாதம். ஸோ பொதுவாக தமிழ்நாடு மிதவாதிகளின் பூங்காவாக காட்சியளித்தது. பூங்காக்குள்ளே புயலாக வந்தது தான் யார் அப்படின்னா பிபின் சந்திரபால் 1907. ஸோ இவர் வந்து இங்கே கடற்கரையில் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருப்பாரு. மெயினாக இவரை வாவு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனி, இந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆங்கிலேய நடத்திய இந்திய நீராவி கப்பல் கம்பெனிக்கு போட்டியாக தொடங்கியிருப்பார். ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். அதே டைமில் தான் கோரல் நூற்பாலையில் அந்த தொழிலாளர் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதுலேயுமே விஓசி வந்து பங்கெடுத்திருப்பார். ஸோ சிறை மீண்ட பிபின் சந்திரபாலை பாராட்டும் பொருட்டு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இதில் தான் வந்து இந்த சிவாவும் அதுக்கப்புறம் வஉசியும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்ட வஉசியை போன்றே சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணிய ஐயர், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய பாரதியார் தங்கள் சொல்லாலும் செயலாலும் தமிழ்நாட்டில் தீவிரவாதத்தை நிலை கொள்ள செய்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே தீவிரவாத தலைவர்கள். அடுத்தது இது வந்து இது மெயினாக ஒரு மக்கள் இயக்கமாக மாறியதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா தீவிரவாதிகள் தான் காரணமாக இருந்தாங்க. இந்தியாவில் தீவிர தேசியத்தையும் பரப்பியிருப்பாங்க. ஸோ தீவிரவாத இயக்கத்தை அரசாங்கம் தனது அடக்குமுறை நடவடிக்கையால் ஒடுக்கிடுது. தீவிரவாத தலைவர்கள் எல்லாரையும் கைது செய்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு தலைவராக விளங்குனது யார், திலகர். ஓகேவா, இவர் 1906 கைது செய்யப்பட்டு பர்மாவில் இருக்கிற மாண்டலே அப்படிங்கிற சிலையில் அடைக்கப்படுறார். 1908 அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, 1914 தான் வந்து விடுதலை செய்யப்பட்டார். ஸோ தலைவர்கள் எல்லாம் சிறை கூட்டத்தில் அடைக்கப்பட்டு விட்டதால் தீவிரவாத இயக்கம் தலைமையின்றி தவிக்குது. திலகர் விடுதலை பெற்று தாயகம் திரும்பியவுடன் தீவிரவாத இயக்கம் சுயாட்சி இயக்கமாக உருவாகுது. ஓகேவா, ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிற பேரில். இப்போ மிதவாதிகளும் தீவிரவாதிகளும். ஸோ மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க துவக்க கால காங்கிரஸை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களோட வேண்டுதல் இதெல்லாம் நடைபெறாதனால தான் என்ன பண்ணுவாங்க, தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க உருவாகுறாங்க. ஸோ வங்க பிரிவினை சுதேசி போராட்டத்தின் போது தலை தூக்கி சூரத் பிளவுக்கு காரணமாக இருந்தது இதுதான். அதே மாதிரி காந்தி இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தலைமை இருக்கும் வரை தேசிய இயக்கத்தில் கொடி கட்டி பறந்திருப்பார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தீவிரவாதிகள் ஆங்கிலேய ஆட்சியை சாபக்கேடாக கருதினார்கள், சாத்தான் ஆட்சியாகவே பார்த்தார்கள். ஓகேவா, ஸோ கனடா, ஆஸ்திரேலியா போன்ற இந்தியாவும் பிரிட்டிஷ் பேரரசின் டொமினியாக திகழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ தீவிரவாதிகளோட லட்சியமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் எங்களது பிறப்புரிமை அப்படிங்கிறத பறைசாற்றிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் காங்கிரஸோட தன்மையை பற்றி சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது காணப்படுது. ஓகேவா, ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆங்கில ஆட்சியோட விசுவாசிகள் வந்து கண்டிப்பாக மேல்தட்டு மக்களாகிய மிதவாதிகள் காங்கிரஸை வகுப்பு அமைப்பாகவே வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு விசுவாசியாக இருந்தது யாருன்னா மேல்தட்டு மக்களாகிய மிதவாதிகள். ஓகேவா,
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிதவாதிகள் துவக்க காலத்திலிருந்து 1916 வரைக்கும் காங்கிரஸ் கோட்டை அப்படிங்கிறத தங்களோட ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தனர். ஸோ காங்கிரஸ் தான் எப்போ பிளவுபடுது, 1907 சூரத் செஷனில் வந்து பிளவுபடுது. ஸோ தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, வெளியிலிருந்தவரை காங்கிரஸ் கோட்டையை கைப்பற்றும் தருவாயில் பிரிந்திருந்த இரு சாராரும் ஒன்று சேராங்க 1916. ஸோ கட்சிக்கு இந்தியர்கள் தகுதியுடையவர்கள் தானா அப்படிங்கிறதுக்கு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மாறுபட்டனர். ஏன்னா இந்தியர்கள் வந்து சுயாட்சி தேவையான தகுதிகளை பெற்றிருக்கவில்லை. எனவே அவர்களுக்கு அரசியல், கல்வி, பயிற்சி, பொறுப்பு கொடுத்து சுயாட்சிக்கு தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மிதவாதிகள் கேட்டுக்கிட்டாங்க. அடுத்தது விடுதலை போராட்டத்தில் திலகரின் பங்கு. பாலகங்காதர திலகர் 1856 1920 வரைக்கும் இருந்திருப்பார். ஓகேவா. ஸோ இவர் தான் இந்திய தீவிரவாத இயக்கத்தோட தந்தை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தீவிரவாத இயக்கத்தின் தந்தை யாருன்னா பாலகங்காதர திலகர். ஸோ இவர் தான் ஒரு தீவிர தேசியவாதியத்தோட முக்கியமான ஆளாக இருந்திருப்பார். அண்ட் பம்பாய் பல்கலைக்கழகத்தோட சட்ட பட்டதாரி ஆயினும் கூட திலகர் அரசு பணியில் சேராமல் கழக சேவையிலேயே, தேச சேவையிலேயே ஈடுபட்டிருப்பார். ஓகேவா. ஸோ மராத்தி அப்படிங்கிற வார ஏடு, கேசரி, அப்புறம் ஆங்கில பத்திரிகை மராத்தா, இதெல்லாம் திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள். ஸோ திலகர் வந்து 1893 கணபதி பண்டிகையை தொடங்கியிருப்பார். எதுக்காக அப்படின்னா அந்த டைமில் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் கூட்டுறதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. ஸோ திருவிழா அப்படிங்கிற ஒன்றை கண்டக்ட் பண்ணி அது மூலமாக மீட்டிங் போட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த இப்போது நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்ல விநாயகர் சதுர்த்தியெல்லாம் அப்படி வந்தது தான். அண்டு இந்து சமய தத்துவங்கள் பற்றி சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா சத்ரபதி சிவாஜி பண்டிகை. ஓகேவா. சிவாஜி பண்டிகை 1895. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் பாலகங்காதர திலகர். அதே போல் பசுவதை எதிர்ப்பு சட்டம், லத்தி சட்டம் இதுவும் துவங்கியிருப்பாங்க. மேளாக்கள் என்ற ரகசிய கிளர்ச்சி கழகங்கள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது பல்வந்த ராமச்சந்திர நட்டு, ஹரி ராமச்சந்திர நட்டு அப்படின்னு நட்டு சகோதரர்கள் 2 பேர் தான் வந்து இந்த மேளா இயக்கம் அப்படிங்கிறத முன்னின்று நடத்தியிருப்பாங்க. 1897 பூனாவில் இருக்கிற கொள்ளை நோய், பூனாவில் வந்து கொள்ளை நோய் பரவுது. ஸோ அதை நிவாரண பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் யாருன்னா திலகர் தான். ஸோ இவருக்கு மேலே குற்றம் சாட்டி ஒரு 18 மாத சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. மக்கள் இவரை என்னன்னு சொன்னாங்கன்னா லோகமானிய திலகர் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. ஸோ வங்க பிரிவினைக்கு எதிராக துவங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை முழு மனதுடன் ஆதரித்தார் யார், நம்ம திலகர் 1905. ஸோ பனாரஸ் காங்கிரஸ் தீவிரவாதிகள் தங்கள் பலத்தை காண்பித்தனர். கல்கத்தா காங்கிரஸ் தீவிரவாதிகள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சூரத்தில் காங்கிரஸ் பிளவுபட்டது. திலகர் மீண்டும் அரச துரோக குற்றம் செலுத்தப்பட்டு 6 ஆண்டு காலம் அவருக்கு கடும் தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படுது. எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் முக்கியமான கொஷின். பர்மாவில் இருக்கக்கூடிய மாண்டலே சிறை. ஓகேவா. திலகர் தனது கீதா ரகசியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அடுத்தது மாண்டலே சிறையிலேருந்து விடுதலை அடைஞ்சோன்னே 1914 ஆகஸ்ட் 30 இவர் மறுபடியும் தீவிர அரசியலில் ஈடுபடுறாரு. சுயாட்சி சங்கத்தை தொடங்குறது. அதுக்கப்புறம் திலகரோட தலைமையில் தீவிரவாதிகள் மீண்டும் காங்கிரஸ் பாசறைக்கு திரும்பினார்கள் இல்லையா. ஸோ 1919 செப்டம்பரில் என்னாச்சுன்னா திலகர் இங்கிலாந்து சென்று சுயாட்சிக்கு ஆதரவாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். இஎஸ் மாண்டேகு திலகரை சந்தித்து தனது சீர்திருத்த திட்டங்களுக்கு அவரது ஆதரவை கோரினார். ஸோ அப்படின்னு சொல்லி இஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேலண்டைன் சிரோல் அப்படிங்கிறவர் சிரோலுக்கு எதிராக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் போராடினர். ஓகேவா. யார், நம்ம இந்தியன். ஓகேவா. திலகர் பாலகங்காதர திலகர் தான். ஓகே. ஸோ சுயராஜ்யமே எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் அப்படின்னு சொன்னதும் யார் தான், பாலகங்காதர திலகர். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற கான்செப்டில் வரக்கூடியது. அடுத்தது மிதவாதிகள். ஓகே. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு சில லெசன் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அது வந்து நான் ஒரே வீடியோவில் 2 லெசன் அப்படிங்கிறது எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ஒவ்வொரு லெசன் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.